ஸ்ரீமன்னாராயணாய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமதே நாராயணாய நமக. அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே, இன்றைக்கு மகா சிவராத்திரி நன்னாள். இந்த நாளிலே மிருத்யுஞ்சய மந்திரம் என்ற ஒரு மந்திரத்தை நாம் அந்த ஒருமைப்பாட்டு உணர்வோடு தியானத்திலே மூழ்கி 108 முறை இந்த மந்திரத்தை நாம் வாய்விட்டு சேவித்து வணங்குவோமானால் ருத்ரன் அம்சமாகிய திரையம்பகம் என்ற அந்த சிவபெருமான் நமக்கு மரண பயத்தை போக்குவார் என்பது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. திரையம்பகம் என்றால் 3 கண்களை உடையவராகிய சிவபெருமானுடைய ருத்ர அம்சத்தை குறிப்பதாகும். ஆகையினாலே அந்த பெருமானிடத்திலே 3 கண்களை உடைய ருத்திரனாகிய சிவபெருமானே, நீ எனக்கு அந்த உயிர்கள் இடத்திலே தோன்றுகின்ற மரண பயத்தை நீக்க வேண்டும். நீக்கி பிறந்த உயிர்களெல்லாம் ஒரு நாளைக்கு மரணம் அடைவது இயற்கைதான் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படை அறிவின் காரணமாக எதற்கும் பயம் கொள்ளாதவனாக, மரணத்தை கண்டு பயப்படாதவனாக என்னை நீ மாற்றி அருள வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே எப்பொழுது ஒரு உயிர் உருவாயிற்றோ அப்போதே அதற்கு மரணம் என்ற ஒன்றும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று இந்த பெருமானிடத்திலே வேண்டுகோள் வைப்பதுதான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் ஆகும். ஆகையினாலே இந்த இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் என்பது ரிக்வேதத்திலே இருக்கிற ஒரு ஸ்லோக மந்திரம். ஆகையினாலே இதை 108 முறை நாம் பக்தியுடன் தியானம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். கோயம்புத்தூர் ஈஷா யோக மையத்திலே கூட இன்றைக்கு நடைபெறப் போகிற அந்த நிகழ்ச்சியிலே இதுதான் முக்கியமாக இடம்பெற்றிருக்கும். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் மிகவும் பக்தி சிரத்தையோடு தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த மரண பயம் நீங்கும். இங்கே நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த மந்திரத்தை சொல்லுவதனாலே மரண பயம்தான் நீங்கும். ஆனால் மரணம் நீங்காது. மரணம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையிலே செய்த கர்மாக்களுக்கு ஏற்றவாறு அது முடிவினை பெற்றுதான் தீரும். இது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதைத்தான் நம்முடைய பகவான் கிருஷ்ணரும் அந்த குருட்சேத்திர போரிலே அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். ஆனால் நாம் நம்முடைய உடலை நல்ல முறையிலே பாதுகாத்துக் கொள்வோமானால் அந்த மரணத்தை வென்றுவிடலாம், அல்லது பல நாட்களுக்கு நாம் உயிரோடு இருக்கலாம் என்று பல பேர் தப்பு அபிப்பிராயத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் பொய்யாக்கிவிட்டு நாம் இந்த உலகத்திற்கு பிறவி எடுத்து வருகின்ற பொழுது என்றைக்கு நம்முடைய உடலை விட்டு ஆன்மாவாகிய உயிர் பிரித்தெடுக்கப்படும் என்பது, அதாவது சாவு எப்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது.
ஆகையினாலே எவ்வளவுதான் உடலை ஓம்புகின்ற முறைகளை பாதுகாத்து உயிருக்கு வேண்டிய, அதாவது உடலுக்கு வேண்டிய சத்தினை கொடுப்பதற்காக பல டானிக்குகள், வைட்டமின் மாத்திரைகள் இவற்றையெல்லாம் உண்டு வந்தாலும் கூட அது என்னாகும், ஒரு நாளைக்கு அந்த விதிப்படி ஒருவனுடைய உடலிலே இருந்து ஆன்மாவானது பிரிந்து சென்றுவிடும். இதற்கு பகவத்கீதையிலே ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வெள்ளரி பழம் என்று சொல்லுவார்கள். வெள்ளரி பழம், இந்த வெள்ளரி பழத்தை வியாபாரம் செய்கின்றவர்கள் என்ன செய்வார்கள், விடியற்காலையிலேயே எழுந்து நன்றாக கனிந்த அந்த வெள்ளரி பழத்தை எல்லாம் பறித்து அது வெயில் ஏறுகின்ற பொழுது வெடித்து சிதறி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அள்ளு கட்டுவார்கள். அள்ளு கட்டுதல் என்றால் அந்த பழத்தை பறித்து இளம் பனை ஓலை ஒன்றை வெட்டி அதை அடியிலே இருந்து அப்படியே சுழற்றினால் அது ஒரு கொள்கலம் போல, ஒரு பாத்திரத்தை போல மாறும். அதிலே அந்த வெள்ளரி பழங்களை எல்லாம் இட்டு நுனியிலே இருக்கின்ற ஓலையிலேயே சேர்த்து கட்டி வெயில் ஏறினாலும் தாங்கள் விற்கின்ற வரையிலே அந்த பழம் கெடாமல் இருக்க வேண்டும், வெடித்து சிதறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒரு அந்த முறைக்கு தான் அள்ளு கட்டுதல் என்று பெயர். ஆக அள்ளு கட்டி விற்கப்படுவதற்காக இருக்கின்ற அந்த பழம் கூட சற்று நேரம் ஆக ஆக வெயிலின் தாக்கம் அதிகமாக அதுவும் விற்காமல் இருந்தால் என்ன ஆகும், அதுவும் வெடித்து சிதறி போகும். அதை போன்றது தான் நம்முடைய இந்த உடலிலே இருக்கின்ற உயிர். ஆக உடலோம்ப வேண்டும், பலவிதமான உடல் பயிற்சிகள் செய்ய வேண்டும். இந்த பயிற்சியை செய்வதால் இந்த நோய் நீங்கிவிடும், அந்த பயிற்சியை செய்தால் இது நீங்கிவிடும் என்று நினைத்து கொண்டு நாம் எல்லாம் அவரவர்கள் கூறுகின்ற, அவரவர்களுக்கு தெரிந்த அந்த உடலோம்பும் முறைகளை எல்லாம் பின்பற்றி பல பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்படி சூரியனுடைய வெப்பம் தாக்குகின்ற பொழுது அந்த பழுத்த வெள்ளரி பழமானது வெடித்து சிதறிவிடுமோ, அதை போல நம்மை விதி என்ற ஒன்று வந்து ஆட்டுவிக்கின்ற பொழுது நம்முடைய உடலிலே இருந்த அந்த உயிரானது நிச்சயமாக பிரிந்து போகும். ஆனால் அந்த உயிரற்ற உடல்தான் அழிக்கப்படுமே ஒழிய அந்த உடலிலே இவ்வளவு நாட்களாக தங்கியிருந்த உயிரானது அழியாது. அது தான் அந்த பிறவியிலே செய்த நல்ல வினைகள் ஆகிய புண்ணியம் அல்லது தீய வினைகளாகிய பாவச் செயல்கள், அதற்கு ஏற்றவாறு அது ஒரு நல்ல பிறவியை எடுக்கும். எடுத்து மறுபடியும் அந்த உடலிலே இருந்து வாழ்ந்து கொண்டு அந்த ஆன்மாவினுடைய பயணம் எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகினாலே தான் ஒரு மனிதனுடைய உடல்தான் அழியுமே ஒழிய அந்த உடலிலே இருக்கின்ற இறைவனின் வடிவமான அந்த ஆத்மாவானது எப்பொழுதுமே அழியாது. இந்த உலகத்திலே இந்த உலகத்தை படைத்தவனாகிய பெருமான் பகவான் ஒருவன்தான் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். மற்றொன்று அவனாலே படைக்கப்பட்டதான உயிர்கள். அந்த இரண்டும் என்னாகும், இந்த உயிர்கள் மட்டும் அவனிடத்திலே சென்று தங்கி மறுபடியும் மீண்டும் பிறவாத ஒரு நல்ல வாழ்க்கையை பெறலாமே ஒழிய, அதாவது பகவானோடு அந்த வைகுந்தத்திற்கு செல்லுமே ஒழிய, அவ்வாறு செல்லாததற்கு முன்பாக
அது பல பிறவிகளை எடுக்கும் என்பது இங்கே பகவத்கீதையினுடைய அந்த விளக்க உரைகளிலே இருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த நீக்குதல் என்ற தொழிலை ஆக்கல் காத்தல் அழித்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆன்மாவானது அழியாது, அது அந்த உடலிலே இருந்து நீக்கப்படுகின்றது. இந்த நீக்குதல் தொழிலை செய்கின்றவனான அந்த சிவபெருமானிடத்திலேயே நாம் தஞ்சமடைந்து, சிவபெருமானே, ருத்ரனே, திரியம்பகனே, அதாவது 3 கண்களை உடையவனே, நீ வேண்டுமானால் என்னை அந்த குறித்த காலத்திலே அழைத்துக்கொள், என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள், அதுவரையிலே நான் எந்த விதமான மரண பயத்திற்கும் ஆளாகாமல் மரண பயமின்றி நான் வாழ வேண்டும் என்று அந்த மந்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆக பின்னாலே வந்தவர்கள் மிருத்யு என்றால் பகைவர்கள் என்ற ஒரு பொருளும் உண்டு. பகைவர்களை அழிப்பதற்காக இந்த மிருத்யு மந்திரத்தை செய்து, மிருத்யு மந்திரை யாகம் செய்து, வேள்வி செய்து பகைவர்களை அழிக்கின்ற அந்த நிலைக்கு பல பேர் வந்தார்கள். இப்படி பில்லி சூன்யம் போன்ற அந்த செயல்கள் மூலம் பகைவர்களை அழிக்கின்ற அந்த ஒரு பகுதியினுடைய வேதமாக இருப்பது அந்த அதர்வண வேதம். முதலிலே இந்த ரிக்வேதத்திலே மட்டும் இருந்ததான ஸ்லோகம் பின்னாடி அதர்வண வேதத்திலேயும் சென்று பல பேராலே பின்பற்றப்பட்டது. அப்போது எதிரிகளை அழிப்பதற்காக இந்த மந்திரத்தை விடாது யாகமாக செய்து 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 அந்த எதிரியை பற்றிய சிந்தனையிலே இருந்து கொண்டு அவர்கள் இந்த மந்திரத்தை யாகமாக செய்வார்களானால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றன. ஆக அவ்வாறு இல்லாமல் நாம் நம்முடைய உடலை நாம் இறக்கின்ற பொழுது பயம் இல்லாமல் இறக்க வேண்டும், இறந்துவிட வேண்டும், மரண பயத்தை நீக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை நாம் தியானம் செய்யலாம். இது ஒரு நல்ல மன நிலையை, மன அமைதியை, சாந்தியை நமக்கு தரும். ஆகையினாலே இதை இன்றைய நாள் இரவிலே குறைந்தபட்சம் 108 முறையாவது பூசை அறையிலே அமர்ந்து தூப தீபங்கள் ஏற்றி அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்வது நமக்கு மரண பயத்தை போக்கும். ஆகையினாலே முயற்சி செய்து பாருங்கள். ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ண பரபிரம்மனே நமக.